வெளியே மாப்பிள்ளை அழைப்பு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கோம். உள்ள ஆர்த்தியோட அக்கா ஆர்த்தி கிட்ட இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் மாமியார் கண்டிப்பா உன்னை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின இந்த ஆபீசர் போஸ்ட்டுமே வேஸ்டா போயிடும் அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற ஆர்த்தியுமே நான் ஒரே ஒரு சத்யேந்திர கிட்ட பேசிக்கிறேன்க்கா அப்படின்றத சொல்றா. இதை கேட்கறாங்க அக்காமே பயங்கரமா கடுப்பாயி, எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு, என் நிலைமை இப்ப நானும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன், இந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாது, தயவுசெய்து இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்றத சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது அவங்க மாமாவே கேட்டுட்டாங்க. இப்ப அங்க வந்து இந்த மாதிரி வாய்ப்புலாம் எல்லாருக்கும் கிடைக்காதுமா, உனக்கு அந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆர்த்தியுமே ஆமான்னு சொல்றா. அவங்க மாமாவும் அப்ப நீ இங்க இருக்காத, இங்க இருந்து போயிடு அப்படின்றத சொல்றாரு. இப்ப ஆர்த்தியுமே வேற வழி இல்லாம அங்க இருந்து ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. இங்க ஆர்த்தியோட அக்காவுமே எதுவுமே நடக்காத மாதிரி அந்த மாப்பிள்ளை அழைப்புலயுமே போய் கலந்துக்கிறாங்க. இப்ப ஆர்த்தியோட அப்பாக்குமே ஆர்த்தியை காணுன்ற விஷயம் தெரிய வருது. அதனால அவங்க அக்கா போட்டு பயங்கரமா அடிச்சு ஆர்த்தி எங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவங்க மாமாமே அங்க வந்து நடந்ததை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம வரதட்சணையா கொடுத்த 18 லட்சம் அவங்க கிட்ட இருக்கு, அதை நம்ம வாங்கியே ஆகணும், நம்ம பொண்ணு ஓடி போயிட்டான்றது தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா அந்த 18 லட்சத்தை தரமாட்டாங்க, அதனால நான் சொல்றதை மட்டும் நீ செய்ய அப்படின்றத சொல்றாரு. இப்ப இவங்களுமே நடந்த விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிடுறாங்க. அந்த காசுக்காக இப்ப இந்த ரெண்டு வீட்டுல இருக்கணும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க சத்யேந்தருமே ஆர்த்திக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆர்த்தியோட மாமாவே சத்யேந்தர் வீட்டுல இருக்கவங்கள கண்ணை வச்சு மிரட்டி நீங்க காசு கொடுத்தா இங்க இருந்து வெளியே போக முடியும் அப்படின்றத சொல்றாரு. சத்யேந்தருமே உங்களுக்கு காசு தானே வேணும், எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கறான். அவங்க அம்மாவே அதுல 8 லட்சம் உங்க கல்யாணத்துக்கே செலவாயிடுச்சுவா, பேலன்ஸ் 10 லட்சம் மட்டும் தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா மட்டும் தான் அவங்க அப்பாவையும் மாமாவையும் ஆர்த்தி வீட்டுல இருக்கவங்க விடுவாங்கன்றதுனால இப்ப அவங்க அம்மா அவங்க நகையெல்லாம் வச்சு அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி தராங்க. இப்ப சத்யேந்தரும் அவங்க அப்பாவையும் மாமாவுமே அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். தன் பையனோட கல்யாணம் நின்னதுனால அவங்க அப்பாவும் இப்ப பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஆர்த்தியுமே சப் ரிஜிஸ்டர் ஆயிருப்பாங்க, நல்ல போஸ்ட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவ ஃப்ரெண்டையுமே பிஏவா கூடவே வேலைக்குமே வச்சிருக்கா. ஆர்த்தி மேல கவர்மெண்ட் லேண்ட லஞ்சம் வாங்கிட்டு அது யாருக்கும் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல என்கொயரிமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆர்த்தியுமே அவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட எல்லாம் போய் பேசுறா. நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்றது எனக்கு தெரியுமா, ஆனா நான் எதுவுமே பண்ண முடியாது, உன் கேஸ் எடுத்து நடத்துற ஆபீசருமே நல்ல ஆபீசர் தான், நாளைக்கு முதல் வேலையை அவரை போய் மீட் பண்ணு அப்படின்றத சொல்றாங்க. ஆர்த்தியுமே அந்த ஆபீசரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா சத்யேந்தர் தான் அவ கேஸ் நடத்துற ஆபீசரா வரான். அதை பாக்குற ஆர்த்திக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது.